இந்த வாரம் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். எந்த பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கும் வல்லமை பெறலாம். காரிய தடைகள் நீங்க அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தின் தேர்வுகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். தொழில் புரிபவர்கள் சிறிது உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உடன் பணிபுரிபவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். பிள்ளைகள் படிப்பில் தீவிர அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த வாரம் வீண் அலைச்சல்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். அஸ்தம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த வாரம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும். வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கும். பரிகாரம்: புதன்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வணங்கி வர வேண்டும்.